நமஸ்தே வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம். ஒரு செயல் முடிவடைந்த பிறகு அதை வந்து சொல்கிறது வந்து இறந்த காலம் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து என்னன்னு சொன்னால் தா தே தீ தீங் அப்படின்னு வரும். எப்படின்னு சொன்னால், இப்போது ஏற்கனவே நம்ம வந்து ப்ரெசன்டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸ்லலாம் அது ஒரு மாதிரி பார்த்தோம். இப்போ தா வரும்போது பார்த்தீங்கன்னா தா வந்து நல்லா பாருங்கள், தா வந்து ஆண்பால் ஒருமை, அது வந்து வாஸ், இங்கிலீஷில் வந்து வாஸ் வரும். தே வந்தால் ஆண்பாலில் வந்து பன்மை, ப்ளூரலில் வந்து வரும்போது வேர் அப்படின்றது வரும். இதே தீ அப்படின்னு வரும்போது பெண்பாலில் வந்து ஒருமை வாஸ் வரும். தீங் அதாவது மேலே பிந்து டாட் வந்துச்சுன்னு சொன்னால் பெண்பாலில் வந்து ப்ளூரல் பன்மை வேர் வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த ப்ரொசீஜரை நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னால் இதில் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், மைம் கல் ஊட்டி மேம்தா, மைம் கல் ஊட்டி மேம்தா. இந்த தா என்றது என்ன சொன்னீங்க, இங்கே வந்து பாருங்கள், தான்னு சொல்கிறது ஆண்பாலில் வந்து ஒருமை சொன்னேன். அப்போ ஆண்பாலில் ஒருமைன்னு சொன்னால் இது ஒரு ஆண் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நான் நேற்று ஊட்டியில் இருந்தேன். அப்போ யார் இருந்தால் தான் சொல்லும்போது நம்ம இங்கே பார்த்துடலாம், ஆண்பாலில் வந்து ஒருமை. இதே தே இருந்ததுன்னா மைம் வராது. இங்கே மைம் சொல்லும்போது நான் ஒரு ஆள், அப்போ இங்கே ஹம் வரும்போது இங்கே தே வந்ததுன்னா நாங்கள் இருந்தோம் அப்படின்னு வரும். இது ஃபுல்லாக வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து முடிஞ்சது தான் வரும். ஊட்டியில் இருந்தேன் அப்படின்னு வரும். சரியா? இப்போ பாருங்க, மேரா தோஸ்த் மைதான் மேம் தா. மேரா தோஸ்துனா மேரானா என்னுடைய, நண்பன், தோஸ்துனா நண்பன், மைதான் மேம்னா இல் வரும். சரியா? மைதான் மேம்னா மைதானத்தில் இருந்தான், அது பாஸ்ட் டென்ஸ். நான் ஏன் இங்கே இருக்கிறான்னு சொல்லி போடுறான்னா, மேரா தோஸ்த் மைதான் மேம் ஹை அப்படின்னா பிரசன்டென்ஸில் வரும்போது இருக்கிறான்னு போடலாம். சரியா? அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் ரெண்டுமே எழுதியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது தா வரும்போது அது எது வரும், பாஸ்ட் டென்ஸில் வந்து என்ன போட்டிருக்கோம் நம்ம, ஆண்பால் ஒருமை. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. अम्मा रोटी बनाती थी और मैं रोटी खाता था. அப்போ மைம்னா நான், அம்மா ரோட்டி பனாத்தின்னு சொன்னால் ப்ரிப்பேர் தயாரிக்கிறா, அம்மா வந்து ரொட்டி தயாரிக்கிறா, மற்றும் நான் ரொட்டி சாப்பிட்டேன். அப்போது ரொட்டி காத்தா தான். இப்போ இங்கே வந்து பாருங்களேன், அம்மான்னு சொல்லும்போது அது வந்து பெண்பால். சரியா? அது வந்து பெண்பால் ஒருமை, அதனால தீ வருது. சரியா? இதில் வந்து சொல்லும்போது ரோட்டி காத்தா தா, இந்த இதில் தா வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்பாலில் வந்து ஒருமை, தீ வரும்போது பெண்பால் ஒருமை. இது ரெண்டுமே இதில் வந்து அப்ளை ஆகிருக்கு. அது சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணேன். அம்மா ரோட்டி பனாத்தி தீ और மைம் ரோட்டி காத்தா தா. அம்மா ரொட்டி தயாரித்தால் மற்றும் நான் ரொட்டி சாப்பிட்டேன். அண்டு அவர் அப்படின்னு சொன்னால் அண்டுன்னு வரும். சரியா? இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஊர்மிளா தேவி தமிழ் நஹி ஜான்தி தி. ஊர்மிளா தேவி தமிழ் நஹி ஜான்தி தி. ஊர்மிளாவுக்கு தமிழ் தெரியாது, இப்போ இல்லை, எப்பவுமே அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஊர்மிளா தேவின்றது வந்து ஒரு பெண்பாலில் வருது இல்லையா, அப்போ தீ வச்சு சொல்கிறான். அப்போ ஊர்மிளா தேவிக்கு தமிழ் தெரியாது. இப்போது பெண்பால்லையும் ஆண்பால்லையும் வந்து பன்மையில் வச்சு எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி தான் இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸும் மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஆப் தோனோ கல் கஹாங்தி. ஆப் தாங்கள் ரெண்டு பேரும், தோனோங்க சொன்னால் இருவரும், அப்போ நீங்கள் இருவரும் நேற்று எங்கே இருந்தீர்கள், கஹாங் தீங் தீங். அப்போது இங்கே வரும்போது தோனோங் வருதா,
அப்போ தோனாங் வரும்போது 2 பேரும் சொல்லுது. ப்ளூரல்ல வரும்போது இந்த தீ மேல வந்து ஃபுல் ஸ்டாப் வரும். நான் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தீங் அப்படின்னு வந்ததுன்னா பெண்பால்ல வந்து பன்மை வரும். சரியா? இதே தீ வந்ததுன்னா பெண்பால்ல வந்து ஒருமை வரும். சரியா? இங்க பாருங்க. வே ஹமேஷா ஹிந்தி மேம் ஹி போல்தே தே. வே ஹமேஷா ஹிந்தி மேம் ஹி போல்தே தே. அப்போ இது வந்து ப்ளூரல்ல வருது. வே அவர்கள் எப்பொழுதும் இந்தியிலேயே பேசுவார்கள்னு சொல்லும்போது இது ஃபியூச்சர்ல எடுத்துக்க கூடாது. எப்பவுமே இந்தியில தான் பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கொண்டு வரோம். வே ஹமேஷானா ஆல்வேஸ், எப்பொழுதும். வே ஹமேஷா ஹிந்தி மேம் ஹி போல்தே தே. இதில் பாருங்க. மை பேட் பர் சட் சக்தா ஹூம். சட் சக்தா அப்படின்னா முடியும், என்னால் முடியும் அப்படின்றது. என்னால் மரத்தின் மீது ஏற முடியும். தன்யவாத்.